Hi, this is Nitya. Welcome to our channel. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பேசிக் லைனர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி லிக்விட் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ லிக்விட் லைனர் எடுக்கும்போது உங்களோட பிரிசல்ஸில் ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டென்சில் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும். ஸோ தட் அந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா லோவர் லேஷ் லைன்லேருந்து ஒரு ஸ்ட்ரோக் எனக்கு தேவையான லென்த்துக்கு ட்ரா பண்ண போகிறேன் அவுட்டர் கார்னரில். ஸோ இது ஆக்சுவலாக ஐப்ரோட டிப், அதாவது எண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு விங் ஷேப் கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். எந்த மேக்கப்பும் போடல, ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ணலனாலும் ஜஸ்ட் ஒரு காம்பேக்டோ இல்லை லூஸ் பவுடரோ வச்சு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சீக்கிரமாக க்ரீஸ் ஆகிறதும் உங்களோட ஸ்மஜ் ஆகிற ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களோட அண்டர் ஐஸையும் ஐலெட்ஸையும் நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லைனர் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ஐரிஸோட மிட்லேருந்து இந்த எண்ட் லைனை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட லைனர் இருக்குது இல்லைங்களா, எண்ட் லைனுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ தென் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா கேப் ஃபில் பண்ணிடுறேன் லைனர் வச்சு. ஸோ என்னோடய டிப் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். எப்பயுமே அவுட்டர் கார்னர் திக்காகவும் இன்னர் கார்னர் தின்னாகவும் லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ தட் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க ப்ராடக்ட் பிக் பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்டர் விங் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இன்னர் கார்னர் போகலாம். இன்னர் கார்னர் போகும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட லேஷ் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது இன்னர் கார்னரில் இங்கே எனக்கு லேஷ் லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கேருந்து தான் லைன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாட் மார்க் பண்ணியிருக்கேன். என்னோட லேஷ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு கீழே போகாதீங்க. பிகாஸ் அங்கே சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராடக்ட் லைக் ஸ்மஜ் ஆகும். ஸோ தட் உங்கள் வாட்டர் லைன் டெய்லி மேக்கப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வாட்டர் லைனில் படாத மாதிரி நீங்கள் இந்த லைனர் போடலாம். ஸோ என்னோடய ப்ராடக்டில் திருப்பி கம்மியாக தான் இருக்கும். நான் நிறைய ப்ராடக்ட் எடுக்க மாட்டேன் பிரிசிலில். ப்ரஷில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ அகெயின் 1 கோட் கொடுக்க போகிறேன். லைக் உங்களோட லைனர் ப்ரஷ் பிடிக்கிற ஆங்கிள் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பிடிங்க. லைக் ப்ராடக்ட் மைல்டாக டெபாசிட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா உங்களோட பிரிசில் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லைனர் ரொம்ப திக்காகிடும். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நான் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு என்னோடய லைனர் லேஷ் லைன் மேலேயே ட்ரா பண்ணுறேன். அதுக்கு மேலே திக்காக போடல. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளோஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன் என்னோடய லேஷ் லைனுக்கு. ஸோ ஜஸ்ட் ட்ரா அ லைன். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். லைக் ரொம்ப தின்னாகவே போடுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவுட்டர் கார்னர் திக்காகவும் இன்னர் கார்னர் தின்னாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்பிளாக ரெகுலராக போடுறதுக்கு இது ஓகே. அதே மாதிரி சிலருக்கு ரொம்ப ரிங்கிள் ஐஸ் இருக்கும். லைக் உங்களோட ஸ்கின் ரொம்ப சாகியாக இருக்குது அப்படின்னா லைக் இந்த மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் உங்களோட லைனர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா செகண்ட் கோட் கொடுக்கும்போது லைக் உங்களோட ஐலிட்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ்லலாம் கரெக்டாக போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் டெபாசிட் ஆகிட்டு லைக் கிராக்ஸ் இல்லாமல் காட்டும். ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களோட லைனரை, டெஃபைன்டாக இருக்கும். ஸோ தட் அந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபினிஷ் லைன். ஸோ லோவர் லேஷ் லைன்லேருந்து ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு லென்ஸோட மிட்லேருந்து ஒரு லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு தென் இன்னர் கார்னரில். ஸோ நீங்கள் அடிஷனாக ஆட் பண்ண அந்த லைனரோட டெக்னிக் மாறிக்கிட்டே இருக்கும். லைக் லுக் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இதை சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப்பிங் மெத்தட். நான் இதுக்கு செலஃபன் டேப் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ஒரு டாக்டர் டேப் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் என்னால் யூஸ் பண்ண முடியல. நீங்கள் வேணும்னா டிஷ்யூ டேப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா செலஃபின் டேப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேப் ஆக்சுவலாக நீங்கள் ஐஸ் மேலே பார்த்தா மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ தட் அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் லைனர், அதாவது உங்கள் லைன் எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு மீனிங். திருப்பி சொல்கிறேன், உங்களோட லேஷ் லைனுக்கு க்ளோஸாக இருக்கணும் உங்களோட செலஃபின் டேப். அதே மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஐஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உங்களுக்கு அந்த டேப் ஐஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக டேப்பை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் செலஃபின் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ லைனர் என்னோடய டிசையர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி என்னோடய அவுட்டர் கார்னரில் ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ
அகெயின் என்னோட லென்ஸோட மிட்லேருந்து என்னோட லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இன்னர் கார்னர் போகிறேன். ஸோ இன்னர் கார்னர் வந்து அகெயின் உங்களோட லேஷஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு நீட் ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடில் 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேப் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் காஜல் இந்த அப்பர் வாட்டர் லைன், அது இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட் லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலும் மாற்றும் போது உங்களோட ஐ லுக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் நான் இன்றைக்கி சொல்கிறது ஒரு சிம்பிளான லைனர் லுக். ஸோ நான் இதை டெய்லி ப்ரிஃபரன்ஸ் லைக் மேக்கப் போடலனாலும் லைக் வெறுமனே டெய்லி லைனர் வைக்கிறது சிலருக்கு ஹேபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். ரெண்டுத்துலேயும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. லைக் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேப் இல்லாமல் பழகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டேப் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் ட்ரை திஸ் ஒன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.